ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். வெண்டைக்காய் மோர் குழம்பு செம்ம ஸ்பெஷலுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, இதுக்கு கெட்டியான தயிர் ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அரை முடி தேங்காய், ஒரு 10 பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் ஒரு 4 தக்காளி, வெண்டைக்காய் சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தக்காளி சின்ன தக்காளியாக ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 2 கூட வச்சுக்கலாம். இப்போ பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி இதை இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். இது மூணுத்தையும் எடுத்து இதை ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். நீங்கள் செய்யறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது போட்டுக்கலாம். ஒரு சில பருப்பு மட்டும் போட்டு ஊற வைப்பாங்க. நம்ம இந்த கடலைப்பருப்பு, பருப்பு, அரிசி போட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா இது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். என்னென்ன அரைக்க போகிறோம்னு இதில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 8 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 2 அந்த அப்படியே குழம்புலேயே போடுறதுக்கு. இப்போ இஞ்சி சேர்த்துருக்கேன். அதோட இந்த ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அப்போ தான் திக்னஸ் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இப்போ குறைன்னு அரைச்சதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். இப்போ இதில் லேசாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். நம்ம இதை மோராக கடைய போகிறோம். மத்து இருந்ததுன்னா நீங்கள் மத்தில் நான் அப்படியே பீட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தண்ணி ஊற்றி நல்லா சிலுப்பி எடுத்துக்கணும். மோருக்கு தயிரை இப்போ நம்ம மோராக ஆக்க போகிறோம். ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இந்த மோர் குழம்பு வைக்கிறோம். நம்ம நைட்டே தயிர் ஊற ஊற்றி வச்சுட்டா காலையில் எனக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்கும், ரொம்ப புளிப்பும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நல்லா சிலுப்பிடலாம் இந்த மோரை. ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணியாகவும் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. ஏற்கனவே அதை நம்ம தாளிக்கும் போது அதுவே தண்ணி விட்டுற மாதிரி ஆயிடும். அதனால் ஓரளவுக்கு திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, அந்த பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி இதெல்லாம் சேர்த்து கூட சீரகம், மிளகு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கோம். இதை இப்போ நம்ம அதில் சேர்த்துட்டு இதை நல்லா திருப்பி இன்னொரு கொஞ்சம் பீட் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ தாளிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி நம்ம தாளிக்கும் போது அது இப்போ இதில் நான் ஒவ்வொரு வாட்டி ஒரு டைம் தாளிச்சிருப்பேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சீரகம், இப்போ கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் திருப்பி இன்னும் கொஞ்சம் தாளிப்புக்கு போடுவேன், அதனால தான். இப்போ ஆனியனை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயமாக இருந்தாலும் ஓகே, சின்ன வெங்காயமாக நான் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இது நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் அது போட்டிங்கனாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் பெரிய வெங்காயமும் நல்ல டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அவ்வளோ இது நல்லா வதங்கணும். இது கூடயே 2 பச்சை மிளகா வச்சுருந்த பாருங்க, அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இது வதங்கிறதுலே வெண்டைக்காவும் இதில் சேர்ந்து வதங்கிடணும். ஒரு சிலர் என்ன பண்ணலாம், நீங்கள் சளி பிடிக்கும் அவங்களுக்குலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெண்டைக்காவை எண்ணெயில் ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் போடலாம். பட் அந்த மாதிரி போடுறதுல ஆயில் அதிகமாக ஆகுறதுனால அந்த மாதிரி போடாமல் இதில் இருக்க வெண்டைக்காயில் இருக்க அந்த குழவழப்பு தன்மையும் நம்மளுக்கு தேவை. அதுதான் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்மளுக்கு இந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு வெண்டைக்காய் அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். அதுக்காக இதை அப்படியே போட்டு வதக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், இது கூட வெண்டைக்காய் இது அப்படியே அந்த லைட்டாக அந்த ஆயிலே வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கூட ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்புன்னு இருக்கும், ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். காரம், புளிப்புத்தன்மை, டேஸ்ட்டே உங்களுக்கு இது வேறு லெவலில் இருக்கும், செமையாக இருக்கும். மோர் குழம்புலேயே சிலருக்கு தெரியாமல் சிம்பிளாக வச்சு அது அவ்வளோ பார்க்க மட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டிங்கன்னா சில டைம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வச்சா என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு கூட ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னென்ன குறை இருக்கோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா வெண்டைக்காய் வெந்துருச்சு. கலர் மாறினதுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மோரில், அப்படியே அதுலேயே மோர்லேயே நான் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வதக்கும் போது லேசாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். எல்லாமே 1/4 ஸ்பூன் போடுறதுனால அதிகமாகாது, ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் மாறும். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த மோர் குழம்பு டேஸ்ட்டே ஹைலைட்டாக இருக்கும். இதில் சின்ன இந்த தாளிப்பு கடைசியாக ஒரு வாட்டி ஒரு தாளிப்பு போடுவோம்.
அது இன்னும் உங்களுக்கு பயங்கரமா அந்த டேஸ்ட்ட எடுத்து குடுக்கும். அந்த காஞ்ச மிளகாவ அந்த கடுகு இதெல்லாம் அந்த தாளிப்போட ஸ்மெல் இருக்கு பார்த்தீங்களா? இன்னும் அந்த மோர் குழம்புல நீங்க அத அப்படி தாளிச்சு அத ஊத்தம்போது, அந்த ஸ்மெல் இருக்கு பாருங்க, அது அப்படியே வேற லெவல்ல இருக்கும் அந்த அரோமா. அப்படியே நம்ம இதுதாங்க அப்படியே ஃபில்லிங்கா இருக்கும். பார்க்கவே டேஸ்ட்டா யம்மியா இருக்கும். நல்லா க்ரீமியா இருக்கும் நம்ம மோர் குழம்பே. அவ்வளோதான் இத பாருங்க. இத வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா, அதிகமா கொதிச்சாலும் உங்களுக்கு தண்ணி மாரி நீர்த்துடும். அதனால இந்த நுரைச்சி ரசத்துக்கெல்லாம் எப்படி ஒரு ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்றோம். அந்த மாரி நம்ம ஒரு கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ண போறோம். இப்ப பாருங்க, இத தாளிச்சு விட்டுட்டோம். இதுக்கப்புறம் அது லேசா ஒரு நுர கொறச்சு அப்படியே நுரைக்கும். அந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ற ஸ்டேஜ் நான் காட்டுறேன். இப்பயே பார்த்தீங்கன்னா, உள்ள அப்படியே வெந்துட்டுருக்கு. ஒரு நுரை அந்த வந்துச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. அந்த திக்னஸ் அதுவே தானா எடுத்து குடுக்கும். இதுக்கு மேல நீங்க கொதிக்க விட்டீங்கன்னா, அப்படியே தண்ணியாயிரும். இல்லன்னா ரொம்ப திக்காயிரும். இதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ். அதிகமான திக்னஸும் இல்லாம, அதிகமான தண்ணியாவும் இல்லாம, அந்த புளிப்பு டேஸ்ட்டு, நல்லா உங்களுக்கு அந்த மிளகு, சீரகம், அதோட வாசனை வேற லெவல்ல இருக்கும். வெண்டைக்காலாம் பாருங்க எவ்வளோ அழகா வெந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர் குழம்புக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு பொரியலு, அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் விட இந்த அப்பளமும், அத விட இன்னும் ஒண்ணு ஃபேவரெட்டு. இந்த மோர் மொளகாங்க. சொல்லவே வேற லெவலா இருக்கும். இந்த மோர் குழம்புக்கு அந்த மோர் மிளகாவோட டேஸ்ட்டா வச்சு சாப்பிட்டா அப்பப்பா! அவ்ளோ அருமையா இருக்கும். இத சொல்லலாம் வார்த்தை இல்லங்க. நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. சுட சுட இருக்கு. இதோட இத வச்சு சாப்பிட்டா அப்பப்பா! வேற லெவல்ல இருக்கும். இந்த அல்டிமேட்டான மோர் குழம்ப வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஷைலூஸ் கிச்சன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.